الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنه هو أضحك وأبكى. وقال نبينا صلى الله عليه وسلم تباكوا فإن لم تبكوا فتباكوا أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சார். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, உலகிலே மனிதர்களாய் பிறந்த அத்துணை நபர்களும் ஏதாவது ஒரு சமயத்திலே நிச்சயமாக திட்டமாக அழுதிருப்பார்கள். உலகிலே யாரும் என்னுடைய வாழ்நாளிலே நான் இதுவரை அழுததில்லை என்று சொல்லிவிட முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அழுகை என்பது மனிதர்களுடைய உணர்வுகளின் காரணமாக கண்களிலிருந்து வரக்கூடிய தண்ணீரோடு ஏற்படுகின்ற ஒரு உணர்ச்சிகரமான ஒரு நிலை. லாக்ரிமல் என்கின்ற சுரப்பியிலிருந்து கண்களை உறுத்தாத வகையிலே கண்ணீர் வருகிறது. அல்லாஹ்வுடைய மிக அற்புதமான ஒரு ஏற்பாடு. கண்களுக்குள் வெளியிலிருந்து தண்ணீர் சென்றாலும் ஒரு தூசுபட்டு விட்டாலும் கண்களை உறுத்த ஆரம்பித்துவிடும். ஆனால் கண்ணீர் கண்களிலிருந்தான் வருகிறது. லாக்ரிமல் என்கின்ற சுரப்பியிலிருந்து கண்ணீர் வருகிறது. ஆனால் கண்களை உறுத்தாத வகையிலே அந்த கண்ணீர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிக பெரும் அற்புதமான ஒரு ஏற்பாடு. கண்ணியத்திற்குரியவர்களே, மூளையிலே இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதிக்கும் லாக்ரிமல் என்கின்ற அந்த சுரப்பிக்கும் இடையே ஒரு பகுதி, ஒரு இணைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. நியூரான் இணைப்பு என்று அதை சொல்லுகிறார்கள். உணர்வுகளுடைய அந்த பகுதி தூண்டப்படுகின்ற பொழுது அது லாக்ரிமல் சுரப்பியை நீ கண்ணீரை சிந்து என்று அது சொன்ன உடனே கண்களிலிருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. சில விஞ்ஞானிகள் உலகத்தில் மனிதர்களை தவிர வேறு எந்த பிராணிகளும் விலங்குகளும் அழுவதில்லை என்பதாக கூறுகிறார்கள். ஏறத்தாழ 300 நபர்களிடத்திலே ஆய்வு செய்ததன் அடிப்படையில் ஆண்கள் மாதத்திற்கு 1 முறையும் பெண்கள் மாதத்திற்கு 5 முறையும் அழுகிறார்கள். அதிலும் குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் காலங்களிலே எந்தவித காரணமும் இல்லாமல் அதிகம் அழுகிறார்கள் என்பதாகவும் ஆய்வுகள் சொல்லுகிறது. மின்னசோட்டா யூனிவர்சிட்டியினுடைய உயிர் வேதியியல் விஞ்ஞானி வில்லியம் ஹச் பிரே ஒரு ஆய்வினுடைய முடிவை சொல்லுகிறார். மனிதனுடைய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் ATCH என்பது இந்த ஹார்மோனுடைய பெயர். அந்த ஹார்மோனை அழுகை என்பது அகற்றி விடுகிறது, இல்லாமல் செய்து விடுகிறது. மன அழுத்தத்தை தூண்டுகின்ற ஹார்மோனான ATCHஐ அழுகை இல்லாமல் செய்து விடுகிறது. அதனால தான் அழுது முடித்து விடுகின்ற பொழுது ஒரு விதமான மன ஆறுதலை மனிதர்கள் உணர்கிறார்கள், பெண்கள் உணர்கிறார்கள். ஒரு கஷ்டம், ஒரு சிரமம், ஒரு மன அழுத்தம், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு வேதனை
வருகின்ற பொழுது மனிதன் அழுது விடுகிறான். அப்படி அழுகின்ற பொழுது அந்த ஹார்மோன்கள் அழிக்கப்பட்டு விடுவதின் காரணமாகத்தான் அழுததற்கு பிறகு ஒரு விதமான மன நிம்மதியையும் மன அமைதியையும் மனிதர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று ஆய்வினுடைய முடிவிலே சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அழுகை என்பது அல்லாஹு தஆலாவால் இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட மிக அற்புதமான ஒரு அருள். அல்லாஹ் இப்படித்தான் குர்ஆனிலே வ அன்னஹு ஹுவ அல்ஹக வ அப்கா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவனே அல்ஹக உங்களை சிரிக்க வைக்கிறான், வ அப்கா உங்களை அழுக வைக்கிறான். அல்லாஹு தஆலாவே உங்களை அழுக வைக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அழுகை என்பது மிகப்பெரிய ரஹ்மத், மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய மன நிம்மதியை தரக்கூடியது. ஸ்ட்ரெஸ்ஸை, மன உளைச்சல்களை அது போக்கி விடுகிறது. இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவியார் ஸைனப் ரலியல்லாஹு, அருமை மகளார் ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய குழந்தை மரண தருவாயிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு தகவலை சொல்லி அனுப்புகிறார்கள். என்னுடைய பிள்ளை மரண தருவாயிலே இருக்கிறது, தாங்கள் வந்து என்னுடைய பிள்ளையை பார்க்க வேண்டும் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு சலாம் சொல்லி அனுப்பி, அல்லாஹ் எதை எடுத்துக்கொண்டானோ அது அவனுக்கு உரியது, அல்லாஹ் எடுத்துக்கொண்டது அவனுக்கு உரியது, எனவே நீ அல்லாஹ்வுடைய கூலியை, நன்மையை எதிர்பார்த்து நீ பொறுமையை மேற்கொள் என்ற செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் அவசியம் வந்து என் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியதின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருகாமையில் இருந்த முஆத் இப்னு ஜபல், சஅத் இப்னு உபாதா, உபை இப்னு கஅப், ஹாரிஸ் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஆகிய சஹாபாக்களை அழைத்து கொண்டு தன்னுடைய மகளாரிடத்திலே வருகிறார்கள். அப்பொழுது ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய பிள்ளையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒப்படைக்கிறார்கள். நபிகளார் வாங்கி மடியிலே வைத்திருக்கிறார்கள். மடியிலே வாங்கி வைத்த அந்த நிமிடத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய உயிர் பிரிய ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்களை பார்த்தால் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், தாங்களும் இப்படி அழுகிறீர்களே என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், என்ன இது மாஹாதிஹி, நீங்க இப்படி அழுது கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், இன்னஹா ரஹ்மத்துன், இந்த அழுகை இருக்கிறதே இது அல்லாஹு தஆலாவுடைய பெரும் அருள். அல்லாஹு தஆலா இதை அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறானே, அப்படிப்பட்ட அற்புதமான மிகப்பெரிய அருளாக இந்த அழுகை இருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகளார் சொன்னதை தான் இன்றைய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸுகளை போக்கக்கூடிய, மன அழுத்தங்களை போக்கக்கூடியதாக அழுகை இருக்கிறது என்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நம்முடைய கண்களிலிருந்து வரக்கூடிய அந்த கண்ணீரை, நம்முடைய அழுகையை அது வெற்றிக்கான அழுகையாக, பயன் தரக்கூடிய அழுகையாக, பயன் தரக்கூடிய கண்ணீராக, நன்மைகளை தரக்கூடிய கண்ணீராக, நாளை மீசான் தராசிலே கணத்தை தரக்கூடிய கண்ணீராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. நீங்கள் எல்லாவற்றுக்கும் அழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அழுகின்ற பொழுது அந்த அழுகை நன்மையான அழுகையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவதாக குர்ஆன் ஓதுகின்ற பொழுது வருகின்ற அழுகை வெற்றிக்கான அழுகை. குர்ஆன் ஓதுகின்ற பொழுது வருகின்ற அழுகை நன்மையான அழுகை. வைதா யுத்லா அலைஹிம், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அவர்களுக்கு குர்ஆன் ஓதப்படுமே ஆனால் யஹிர்ரூன லில் அதுகானி யபுக்கூன, அவர்கள் சிரம்தாழ்ந்து கீழே விழுந்து விடுவார்கள் அழுதவர்களாக என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அவர்கள் அழுதவர்களாக சிரம்தாழ்ந்து கீழே விழுந்து விடுவார்கள்.
குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அழுவது என்பது நல்ல பண்பாளர்களுடைய பழக்கமாகும், மூமின்களுடைய பழக்கமாகும். கணேதர்குரியவர்களே, நஜ்ஜாஷி மன்னன் 70 அறிஞர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைத்த 70 அறிஞர்களும் நபிகளாரிடத்திலே வருகிறார்கள். அவர்கள் வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாசீன் சூராவை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். யாசீன் சூரா முழுவதையும் ஓதி காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். 70 நபர்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். யாசீன் சூரா கேட்க கேட்க அழுகை வந்து கொண்டே இருந்தது. நபிகளார் ஓதி முடித்தார்கள். அவர்களும் அழுது முடித்துக் கொண்டே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை இறைவனாக, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நாங்கள் கலிமா சொல்லுகிறோம், சாட்சி சொல்லுகிறோம், உம்மை தூதராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஈமான் கொண்டார். அல்லாஹு தஆலா இதைத்தான் குர்ஆனிலே வைதா யுத்லா அலைஹிம், அவர்களுக்கு குர்ஆன் ஓதப்படுமேயானால் காலு ஆமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவதாக தஃப்சீர்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது நபிகளார் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்களிடத்தில் இக்ரா அலைய, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்கள் என்றார்கள். அப்பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ் அக்ரவு அலைக்க, உங்களுக்கு நான் குர்ஆனை ஓதி காட்ட வேண்டுமா? உங்களின் மீது தான் குர்ஆன் இறங்கி இருக்கிறது, அப்படி இருக்க உங்களுக்கே நான் குர்ஆனை ஓதி காட்ட வேண்டுமா என்று கேட்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சந்தோஷ மிகுதியால் வெளிப்பட்ட கேள்வி அது. நபிகளார் ஓத சொல்லி தாம் ஓதி நபிகளார் கேட்கிறார்கள் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு தருணம், எவ்வளவு சந்தோஷமான ஒரு தருணம். அந்த தருணத்தை அனுபவித்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், பிறர் ஓதி நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது சூரத்துன் நிசாவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். ஓதிக்கொண்டே வருகிறார்கள். فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا, ஒவ்வொரு உம்மத்திற்கும் அவர்களுடைய சாட்சியாளர்கள் அவர்களுக்கு எதிராக நிற்கின்ற அந்த நாளிலே நபியே, நீங்களும் அவர்களுக்கு எதிராக, உங்களுடைய உம்மத்துக்கு எதிராக சாட்சியாக நீங்கள் நிற்கின்ற பொழுது என்னவாகும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்படிங்கிற திருவசனம் வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மிக பெரும் அருளாக வந்திருக்கிறார்கள். அனைவர்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டவர்கள். ஆனால் அந்த சமயத்திலே கூட, மறுமையுடைய அந்த நிகழ்விலே தனக்கு எதிராக யாரெல்லாம் இருந்தார்களோ, நபிகளாருடைய வார்த்தைகளை கேட்காது தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, எந்த விதமான அமல்களும் செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அவர்கள் அங்கு வந்து நிற்கின்ற பொழுது நபிகளார் எதிராகத்தானே சாட்சி சொல்ல வேண்டி இருக்கும். அப்படியான ஒரு சூழல் நபிகளாருக்கு பெரும் வேதனையை தரக்கூடிய ஒரு சூழல். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருவசனம் வந்த உடனே சொன்னார்கள், இதோடு நிறுத்திக் கொள்கின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் நிறுத்திவிட்டு நபிகளாரை பார்த்தேன், நபிகளாருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்தது. இணையத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஓதுகின்ற பொழுது அழுகின்ற அழுகை அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அழுகை. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாம் மக்காவிலே பரவி கொண்டிருந்த சமயம், முஸ்லீம்களுக்கு காஃபிர்கள் பெரும் சிரமத்தை கொடுத்து கொண்டிருந்த சமயம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் நிம்மதியாக தொழ முடியவில்லை, குர்ஆன் ஓத முடியவில்லை என்ற வருத்தத்திலே அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத்திற்காக நினைத்து முயற்சி செய்து கிளம்பி விடுகிறார்கள். யமனுக்கு சென்ற பொழுது அல்காரா என்கின்ற ஒரு பகுதியில் இப்னு தக்னா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை சந்திக்கிறார். சந்தித்து என்ன காரணத்திற்காக நீங்கள் இங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மக்காவிலே என்னால் சுதந்திரமாக அமல் செய்ய முடியவில்லை, முஸ்லிம்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது இப்னு தக்னா சொன்னார், அபூபக்கரே, நீங்கள் மக்காவிலிருந்து வெளியேறவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது.
உங்களால் இந்த சமூகத்திற்கு பெரும் பெரும் நன்மைகள் விளைந்திருக்கின்றன, பாருங்கள் என்று சொல்லி மக்காவிற்கு அழைத்து கொண்டு வந்து குறைஷிகளுக்கு முன்னால் நிறுத்தி, இதோ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவில் தான் இருப்பார்கள், அவர்களுக்கு சுதந்திரமாக அமல் செய்வதற்குண்டான சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும், அதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நான் உங்களிடத்திலே அபூபக்கருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அவர்களிடத்திலே சொன்னார்கள். அதற்கு குறைஷிகள் சொன்னார்கள், நல்லபடியாக அபூபக்கர் அமல்கள் செய்து கொள்ளட்டும், ஆனால் வீட்டுக்குள்ள செஞ்சுக்கட்டும், வெளியில உட்கார்ந்து தொழுவதோ குர்ஆன் ஓதுவதோ கூடாது. ஏனென்று சொன்னால் அப்படி அவருடைய குர்ஆன் ஓதுதலை கேட்டு எங்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் மாறிவிடுவார்களோ என்று எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று குறைஷிகள் சொன்னார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் இப்னு தகனா இந்த செய்தியை சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வீட்டிலே இருந்தவர்களாகத்தான் தொழுது கொண்டிருந்தார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் என்ன நினைத்தார்களோ, வீட்டிற்கு வெளியே வந்து தொழுவதற்கென்று ஒரு பகுதியை உண்டாக்கி அதிலே தொழுது விட்டு குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறார்கள். சத்தமாக அப்படி ஓதுகின்ற பொழுது அவர்களால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. கட்டுப்படுத்த முடியாமல் அழுது கொண்டே ஓதிக்கொண்டிருப்பதை அவருடைய மற்ற பெண்களும் மற்ற பிள்ளைகளும் வந்து பார்த்து அதில் அசந்து போய் அதில் மெய்மறந்து போய் நிற்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இப்பொழுது குறைஷிகள் மீண்டும் இப்னு தகனாவை அழைத்து, உங்களிடத்தை நாங்கள் சொன்னோமா இல்லையா, அபூபக்கர் அவர்கள் இலகிய மனம் படைத்தவர்கள், குர்ஆன் ஓதும் போது அழுவார்கள், அது எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இதோ மீண்டும் ஆரம்பித்து விட்டார் என்று சொன்ன பொழுது இப்னு தகனா அபூபக்கர் அவரிடத்திலே நான் உங்களுக்கு பொறுப்பேற்று இருக்கிறேன் என்பது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அபூபக்கர் சொல்லிவிட்டார்கள், உங்களுடைய பொறுப்பு இப்பிலிருந்து நீங்கி விடுகிறது, நான் அல்லாஹ்வின் பொறுப்பிலே ஆகிவிடுகிறேன், நீங்கள் இதை பற்றி எதுவும் பேசிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி இப்னு தகனாவை அனுப்பி வைக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது வருகின்ற அழுகை நிச்சயமாக ஓதுகின்ற பொழுது வரணும். குர்ஆனை முதல்ல ஓதணும், அதை விளங்கி ஓத வேண்டும். அப்படி ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது குர்ஆன் அழுகை வர வேண்டும். அப்படி வருகின்ற அந்த அழுகை அல்லாஹ்விடத்திலே பெரும் மதிப்பிற்குரியது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய அச்சத்தால் வருகின்ற அழுகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், ஒரு மனிதன் நரகத்திலே நுழையவே மாட்டான். எந்த மனிதன் என்றால், யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுதானோ அந்த மனிதன். எப்படி கறந்த பால் மடுவிலே மீண்டும் செல்லாதோ அதே போன்று ஒரு காலம் அவன் நரகத்திலே நுழைய மாட்டான். கறந்தபால் மடு செல்லாதது போன்று, மீண்டும் மடுவிற்குள் செல்ல முடியாதது போன்று ஒரு காலம் அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுத மனிதன் நரகத்திற்கு செல்ல மாட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கபறுகளை கடக்கின்ற பொழுது, கபரிஸ்தானுக்கு செல்லுகின்ற பொழுது தாடி நனைகின்ற அளவிற்கு அழுவார்கள் என்று அவருடைய பணியாளர் ஹானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே கேட்கப்பட்டது, உஸ்மான் அவர்களே, நபிகளாரிடத்திலே இருக்கின்ற பொழுது சொர்க்க நரகங்களை பற்றி எல்லாம் பேசப்படும், அப்பொழுதெல்லாம் கூட நீங்கள் இவ்வாறு தாடி நனைகின்ற அளவு தேம்பி தேம்பி அழுவதில்லையே, கபறுகளை பற்றி பேசுகின்ற பொழுது மட்டும் இவ்வாறு அழுகிறீர்களே ஏன் என்று கேட்ட பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள், கியாமத்துடைய தங்கும் இடங்களில் முதல் தங்கும் இடம், அவ்வளு மன்சில், முதல் தங்கும் இடம் கபர். கபரிலே ஒரு மனிதன் வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பின்னால் உள்ள அத்தனையும் அவனுக்கு இலகுவாகிவிடும். கபரிலே ஒரு மனிதன் வெற்றி பெறவில்லையானால், தோல்வி அடைந்து விட்டால் அதற்கு பிறகு உள்ள எல்லாம் அவனுக்கு சிரமமாகிவிடும். நபிகளார் சொன்னார்கள், கபரை விட ஒரு பயங்கரமான ஒரு இடத்தை நான் உலகத்திலே பார்க்கவே இல்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கபறுகளுக்கு, கபரிஸ்தானுக்கு நாம் சென்று கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு நாள் நிச்சயமாக பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக பூமிக்கு கீழே ஒரு நாள் செல்லத்தான் போகிறோம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது சம்பந்தமான பயம், அது சம்பந்தமான அச்சம்,
அது சம்பந்தமான உணர்வு எந்த அளவுக்கு நமக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு துளி கண்ணீர் கபர்களை கடக்கின்ற பொழுது, கபரிஸ்தானுக்கு செல்லுகின்ற பொழுது ஏற்படுகிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலாவின் அச்சத்தால் வருகின்ற அழுகின்ற அந்த மனிதன் நிச்சயமாக நரகம் செல்ல மாட்டான் என்பதையும் தாண்டி மிக பெரும் நன்மைகளாக அந்த கண்ணீர், அந்த அழுகை கியாமத் நாளிலே வந்து இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்ததாக பாவத்தை நினைத்து அழுவது. கண்ணியத்திற்குரியவர்களே, உலகிலே பாவம் செய்யாத மனிதர்கள் இல்லை. ஏதோ ஒரு வகையிலே செய்வது சில சமயங்களிலே பாவம், செய்யாமல் விடுவது சில சமயங்களிலே பாவம். நான் திருடல, நான் விபச்சாரம் செய்யல, நான் கொலை செய்யல, நான் கொள்ளையடிக்கல, நான் பிறரை துன்புறுத்தல, பிறரை கஷ்டப்படுத்தல, பிறரை சிரமப்படுத்தல அப்படின்னு நான் எதுவுமே செய்யல, அதனால் நான் எந்த பாவமும் செய்யலன்னு சொல்ல முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, சில காரியங்களை செய்வது பாவம், சில காரியங்களை செய்யாமல் விடுவது பாவம். தொழுகாமல் இருக்கிறோம், நான் பாவமே செய்யல, ஆனா தொழுகாமல் இருப்பது பெரும் பாவம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்காமல் இருப்பது பெரும் பாவம். ஹஜ்ஜுக்கான எல்லா வசதிகளும் இருந்து ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பது பெரும் பாவம். நோன்புடைய காலங்களிலே நோன்பு வைக்காமல் இருப்பது பெரும் பாவம். சில காரியங்கள் செய்வது பாவம், சில காரியங்களை செய்யாமல் இருப்பது பெரும் பாவம். அந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே யோசித்து சிந்திச்சு அல்லாஹ்விடத்திலே சொல்லி மன்னிப்பு கேட்கின்ற பொழுது வருகின்ற அந்த அழுகை இருக்கிறதே, அல்லாஹ்விடத்திலே மிக முக்கியமான நன்மைகளை தரக்கூடிய ஒரு அழுகையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி கேட்டார், மன் நஜாத்து, யா ரசூலல்லாஹ், வெற்றி என்றால் என்ன என்று கேட்டார். நபிகளார் சொன்னார்கள், அம்லிக் அலைக லிசானக, உம்முடைய நாவை நீ கட்டுப்படுத்திக் கொள். முதல் விஷயம், உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்திக் கொள். எங்கு தேவையோ எப்பொழுது தேவையோ அதை மட்டும் பேசு, எங்கு தேவையில்லையோ எப்பொழுது தேவையில்லையோ அப்பொழுது பேசாதே. நாவை கட்டுப்படுத்திக் கொள். அம்லிக் அலைக லிசானக. இரண்டாவதாக நபிகளார் சொன்னார்கள், உன்னுடைய வீட்டை நீ விசாலமாக்கி வை. வல் யஸ்அக பைத்தக, பிறருக்கு கொடுப்பதற்காக, பிறருக்கு தர்மம் செய்வதற்காக, வல் யஸ்அக பைத்தக, உன்னுடைய வீட்டை விசாலமாக்கிக் கொள். மூன்றாவதாக நபிகள் சொன்னார்கள், வபகி அலா ஹதியதிக, உன்னுடைய பாவத்தை நினைத்து நீ அழுதுகொள் என்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தினுடைய வெற்றியும் மறுமையினுடைய வெற்றியும் பாவத்தை நினைத்து அழுவதிலே இருக்கிறது. யா அல்லாஹ், ஏராளமான பாவங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய நன்மைகளையும் என்னுடைய பாவங்களையும் இருக்கின்ற பொழுது என்னுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் நாம் செய்கின்ற பாவங்களையும் நாம் செய்கின்ற நன்மைகளையும் நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, கணக்கு செய்யப்படுவதற்கு முன்னால் நீங்களே கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இன்றைய காலையிலிருந்து சுபஹுக்கு தஹஜ்ஜத்துக்கு எழுந்ததிலிருந்து அல்லது சுபஹுக்கு எழுந்ததிலிருந்து எவ்வளவு நன்மைகள், அல்லது தஹஜ்ஜத்திற்கு சுபஹுக்கு எழுதாமல் 8 மணி 10 மணிக்கு எழுந்ததிலிருந்து நான் செய்த தீமைகள் என்னென்ன, சுபஹை விட்டதிலிருந்து தீமைகள் ஆரம்பிக்கிறது. இந்த இரண்டையும் கணக்கிடுங்கள், தராசிலே வைத்து மனக்கணக்கிடுங்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, எத்தனை பாவங்கள் ஒரு நாளிலே, ஒரு வாரத்திற்கு, ஒரு மாதத்திற்கு, ஒரு வருடத்திற்கு, 10 வருடத்திற்கு, ஆயுள் முழுவதும் இத்தனை பாவங்களையும் நினைத்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்தி அழுது, யா கஃபார், மன்னிக்க கூடியவனே, உன்னை தவிர மன்னிப்பவன் எனக்கு வேறு யாரும் இல்லை, நீயே மன்னிப்பாயாக என்று அழுகின்ற அழுகை மன் நஜாத்து, வெற்றிக்கு பெரும் காரணமாக இருக்கும் என்பதிலே இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்ற பொழுது, அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற பொழுது அழுவது என்பது துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் காரணமாக இருக்கும். அல்லாஹ்விடத்திலும் அந்த கண்ணீர் உயர்வானதாக நன்மையானதாக இருக்கும். உதுஉ ரப்பக்கும் தலர்ருஆ, அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பணிவாக, அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி பணிவாக அழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ரப்பி இன்னஹுன்ன அதுல்லல்ன கஸீரம் மினன் நாஸ், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த துஆ வருகிறது. யா அல்லாஹ், இந்த சிலைகள் இந்த மனிதர்களை வழிகெடுத்து விட்டன, யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களை நீ மன்னித்து விடு என்கின்ற அந்த பொருள்படக்கூடிய ஆயத்தை ஓதுகிறார்கள். அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட இன் துஅத்திபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ், இவர்களை நீ வேதனை செய்தால் இவர்களுடைய அடியார்கள், நீ அவர்களை மன்னித்து விட்டால் நீ மிகப்பெரிய மன்னிப்பாளன்
என்ற 2 ஆயத்துகளை மோதிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுக ஆரம்பிக்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம உம்மத்தி, அல்லாஹும்ம உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய சமூகம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய சமூகம், என்னுடைய சமுதாயம் என்று அல்லாஹ்விடத்தில் 2 கரங்களையும் ஏத்தி தபுக்கி எபுக்கி அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, துஆ செய்கின்ற பொழுது அழ வேண்டும், அழுது அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஆதாரம். ரசூலுல்லாஹ் அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத் என்று சொல்லி அழுகிறார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு தெரியும் நபிகளார் எதற்கு அழுகிறார்கள் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சென்று நபிகளாரிடத்திலே ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மா யுபக்கீக யா ரசூலல்லாஹ், உங்களை அழ வைத்தது எது என்று கேட்ட பொழுது என்னுடைய உம்மத்தை நினைத்து நான் அழுகிறேன், கியாமத் நாளையிலே அவருடைய நிலைமை என்னவாக இருக்குமோ என்று நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா பதில் சொல்லி அனுப்பினான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்னா சனுர்தீக, நிச்சயமாக உங்களை நாம் பொருந்திக் கொள்வோம், வலா நசூ அலைக, உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்தில் உங்களை ஒரு காலம் சிரமப்படுத்த மாட்டோம், கஷ்டப்படுத்த மாட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பினான். கண்ணியத்திற்குரியவர்களே, துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே அழுது அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்கின்ற பொழுது துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் தாண்டி நன்மைகளாகும் ஆகும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 4 காரியங்களிலும் 4 சமயங்களிலும் அழுக வேண்டும், அல்லது அழுவதை போன்றாவது முயற்சி செய்ய வேண்டும். நபிகளார் சொல்லுவார்கள், தபாக்கு, நீங்கள் அழ முயற்சி செய்யுங்கள், அழுங்கள் அழுங்கள் அழுங்கள். ஃபைல்லம் தபுக்கு, உங்களுக்கு அழுகையே வரல, உள்ளம் மறுத்து விட்டது, கண்களிலிருந்து கண்ணீர் வற்றி விட்டது, வரல, தபாக்கு, அழுவதை போன்றாவது நீங்கள் முயற்சி செய்யுங்கள், பாவனை செய்யுங்கள், நடிங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விற்கு பயந்து அல்லாஹ்வுடைய அச்சத்திலே நம்முடைய பாவங்களை நினைத்து அழுது அத்தனையும் நன்மையான கண்ணீராக நம்முடைய கண்ணீரை ஆக்கி வைப்போமாக. ஆகிரு தவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.